மலேசியா, புரூனே இடையே சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்படவிருக்கும் ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், புரூனே சுல்தான் சுல்தான் ஹசான் அல் போல்கியா முன்னிலையில் பரிமாற்றம் செய்யப்பட்டது. மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்று சுல்தான் ஹசான் அல் போல்கியா திங்கட்கிழமை தொடங்கி 3 நாட்கள் அதிகாரப்பூர்வ வருகை மேற்கொண்டுள்ளதை முன்னிட்டு இந்நிகழ்ச்சி புத்ராஜயாவில் உள்ள ஸ்ரீ பிரடானா வளாகத்தில் நடைபெற்றது. மலேசியாவை பிரதிநிதித்து சுகாதாரத்துறை அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட்டும், புரூனேயை பிரதிநிதித்து அந்நாட்டு சுகாதார அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் முகமது இஷாம் ஜஃபாரும் இப்புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். முன்னதாக 26வது மலேசியா புரூனே தலைவர்களின் ஆண்டு பேச்சு ALCIயை முன்னிட்டு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்திக்க ஸ்ரீ பிரடானா வளாகத்திற்கு வருகை புரிந்த சுல்தான் ஹசான் அல் போல்கியாவை பிரதமர் வரவேற்றார். எந்த ஒரு பிரச்சனையிலோ அல்லது கட்சியின் நடவடிக்கையிலோ அதிருப்தி அடைந்த அம்னோ தலைவர்களும் உறுப்பினர்களும் கட்டொழுங்கு வாரியத்திற்கு அறிக்கை சமர்ப்பிப்பது உட்பட தகுந்த வழிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். 1946ஆம் ஆண்டு முதல் பாரம்பரியத்தை கொண்ட ஒரு கட்சியான அம்னோ சீரமைக்கப்பட்ட கட்டொழுங்கு அமைப்பையும் செயல்முறையையும் கொண்டுள்ளதாக அம்னோ தகவல் பிரிவு தலைவர் டத்துஸ்ரீ அசாலினா ஒஸ்மான் ஜைத் தெரிவித்தார். அம்னோ 1946ஆம் ஆண்டு முதல் இயங்கும் ஒரு பழைய கட்சி. அம்னோவிற்கு அதன் சொந்த செயல்பாடும் கட்டொழுங்கும் உள்ளது. அதில் திருப்தி கொள்ளாதவர்கள் கட்சியின் கட்டொழுங்கு வாரியத்திற்கு அறிக்கை அளிக்கலாம் என்பதை தாம் காண்பதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் அம்னோ ஒரு பாரம்பரிய கட்சி. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அக்கட்சி கலந்துரையாடலை மேற்கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார். அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ டாக்டர் முகமது அக்மால் சலேவுக்கும் அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ லோக்மான் நூர் அடாமுக்கும் இடையிலான வாக்குவாதம் குறித்து கேட்டபோது அசாலினா இதனை தெரிவித்தார். உறுப்பினர்களை விமர்சிக்க அல்லது ஆதரிக்க அல்லது உடன்பட அனுமதிக்கும் ஜனநாயக கொள்கைகளை அம்னோ பின்பற்றினாலும் அனைத்து தீவிரமான பிரச்சனைகளையும் உச்சமன்ற செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்க முடியும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். 8 ஆண்டுகளுக்கு முன்பு பினாங்கின் அப்போதைய முதல்வராக இருந்த லிம் குவான் எங்கிடம் தாம் 20 லட்சம் வெள்ளியை ஒப்படைத்ததாக வர்த்தகர் ஜி ஞானராஜா கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கடலடி சுரங்கப்பாதை திட்டம் தொடர்பில் லிம் மீது தொடரப்பட்ட வழக்கில் அவர் இவ்வாறு சாட்சியம் அளித்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி கோலாலம்பூர் மோன் கியாராவில் அப்பணத்தை லிம்மிடம் தாம் ஒப்படைத்ததாக ஞானராஜா தெரிவித்தார். லிம் தம்முடைய வீட்டுக்கு 11 நாட்களுக்கு பின்னர் வந்திருந்த போது அவரிடம் அந்த 2ஆம் கட்ட தொகை வழங்கப்பட்டது என்று அவர் கூறினார். ஆகஸ்ட் 29ஆம் தேதி அதிகாலையில் தம்முடைய வீட்டை லிம் வந்தடைந்தார் என்றும் வர்த்தகர் ஷாருல் அமாட் ஜுல்கிஃப்லி ஓட்டி வந்த காரில் லிம் வந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடலடி சுரங்கப்பாதை திட்டம் தொடர்பான விவரங்களை கையாள்வதற்காக நிறுவனம் ஒன்றை அமைப்பது குறித்தும் வங்கி கணக்கொன்றை திறப்பது குறித்தும் விவாதிப்பதற்காக லிம் அங்கு வந்ததாக ஞானராஜா கூறினார். லிம்முக்கு பணம் கொடுப்பதற்காக பூமி முஹிபா கேபிட்டல் ஹோல்டிங் சென்றியான் பெர்ஹாட் எனும் அந்த நிறுவனத்தை அமைக்கும்படி ஷாருல் கேட்டுக்கொண்டார். தமக்கு அளிக்கப்படும் பணத்தை நிர்வகிப்பதற்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவர் தமக்கு தேவைப்படுகிறார் என்று லிம்மும் கூறினார். தாம் எந்த ஓர் அரசியல் கட்சியையும் சாராதவன் என்பதால் தாம் தான் அதற்கு பொருத்தமான நபராக கருதப்பட்டதாக ஞானராஜா கூறினார். 3 கோடி வெள்ளியை பெறுவதற்காக வங்கி கணக்கொன்றை திறக்க லிம் விரும்பினார். அந்த நிதி ஷாருல் மூலம் வந்து கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்ததாக ஞானராஜா கூறினார். பினாங்கு முதல்வராக இருந்த வேளையில் கடலடி சுரங்கப்பாதை திட்டத்தின் லாபத் தொகையில் இருந்து லிம் 10 விழுக்காடு பங்கு தமக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டதாகவும் அதில் 33 லட்சம் வெள்ளியை ஜாரூலிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டதாகவும் லிம் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நீதிபதி அசூரா அல்வி முன்னிலையில் இவ்வழக்கு நடைபெற்று வருகிறது. பினாங்கு மாநில அரசுக்கு சொந்தமான 20 கோடியே 87 லட்சம் வெள்ளி மதிப்புடைய நிலத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் லிம் மீது 2 குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. காசா பிரதேசத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் அட்டூழியங்களை மலேசியாவும் புருனேயும் வன்மையாக கண்டனம் செய்துள்ளன. அந்த பிரதேசத்தில் நெருக்கடி தொடர்ந்து நீடித்து வரும் வகையில் மனிதநேய உதவிகளுக்கு அந்நாடு தடை விதித்திருப்பதையும் இந்நாடுகள் கண்டனம் செய்துள்ளன. புத்ராஜயாவில் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமான ஸ்ரீ படானாவில் நேற்று நடைபெற்ற 26வது வருடாந்திர தலைவர்கள் கலந்தாலோசனை கூட்டத்தில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் புருனே சுல்தான் ஹசான் அல் போல்கியாவும் தங்களின் இந்த நிலைப்பாட்டை அறிவித்தனர்.
மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு எதிராகவும் அதன் தலைவர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கிற்கு எதிராகவும் மூடா கட்சி நேற்று போலீசில் புகார் செய்துள்ளது. சபாவில் நடைபெற்று வருவதாக கூறப்படும் லஞ்ச ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள MACC தவறிவிட்டதாக கூறி அந்த புகார் செய்யப்பட்டுள்ளது. கோலாலம்பூரின் டாங்வாங்கி போலீஸ் தலைமையகத்தில் மூடாவின் இடைக்கால தலைவர் அமீரா ஆயிஷா அப்துல் அசீஸ் நேற்று அந்த புகாரை தாக்கல் செய்தார். அமீராவோடு லாயர்ஸ் ஆஃப் லிபர்டி அமைப்பின் இயக்குனர் ஜாயித் மலேக்கும் உடன் சென்றிருந்தார். புலன் விசாரணையை தொடங்குவதற்கு தேவையான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் லஞ்ச ஊழல் சம்பவங்கள் குறித்து முழுமையான நடவடிக்கை மேற்கொள்ள MACC தவறி இருக்கிறது என்று அமீரா தெரிவித்தார். வேண்டப்படாதவர்கள் மீது மட்டுமே குற்றம் சுமத்தும் போக்கில் MACC செயல்பட்டு வருகிறதா என்று கேள்வி எழுப்பிய அவர், குறிப்பிட்ட சிலரை அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.